வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது விதியை வெல்லக்கூடிய சித்தர்களுள் ஒருவரான ஸ்ரீ தேங்காய் சித்தரை பற்றிதான். தேங்காயை உடைத்தால் சட்னி வைக்கலாம், நமக்கு தெரிந்தது இதுதான். ஆனால் தேங்காயை உடைத்தால் அதனுள் தோன்றும் காட்சிகள் மூலம் எல்லாவித பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ள முடியும் என்ற அற்புதத்தை ஒரு சித்தர் நிகழ்த்தி காட்டினார். சித்தர்களின் உறைவிடமாக திகழும் ஞான பூமியான புதுச்சேரியில் இந்த தேங்காய் சித்தர் வாழ்ந்தார். ஏராளமானவர்களை தன்பால் ஈர்த்த இந்த அபூர்வ சித்தர் தேங்காயை உடைக்க உடைக்க தன்னை நாடி வந்தவர்களின் பிரச்சனைகளையும் உடைத்தார். ஆயிரக்கணக்கானவர்கள் அவரால் புதிய வாழ்வு பெற்றனர். சென்னையில் சிறு வயதில் அவர் எங்கு வாழ்ந்தார்? அவருக்கு எப்படி ஆத்ம ஞானதாகம் ஏற்பட்டது? சித்த புருஷராக அவர் எப்படி தன்னை மேம்படுத்தி கொண்டார்? புதுச்சேரிக்கு எப்படி எப்போது வந்தார்? புதுச்சேரி மண்ணை ஏன் விரும்பினார்? இப்படி அடுக்கடுக்கான எந்த கேள்விக்கும் விடை கிடைக்கவில்லை. ஒரு தடவை சித்தர் தம் குடும்பத்தினருடன் மலேசியா நாட்டுக்கு சுற்றுப்பயணம் சென்றிருந்தாராம். அங்கு அவர் திடீரென காணாமல் போய்விட்டார். மலேசியாவில் எங்கு தேடியும் அவர் கிடைக்கவில்லை. இதனால் அவர் குடும்பத்தினர் ஏமாற்றத்துடன் நாடு திரும்பினார்கள். சில ஆண்டுகள் கழித்து மலேசியாவில் காணாமல் போன அவர் புதுச்சேரியில் சித்தராக வலம் வருவதை அவரது உறவினர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டனர். மலேசியாவிலிருந்து அவர் எப்படி புதுச்சேரிக்கு வந்தார் என்பதற்கு இதுவரை விடை கிடைக்கவில்லை. புதுச்சேரி உழவர்கரையில்தான் இவர் முதலில் மக்களிடம் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். அங்கு ஒரு வீட்டின் திண்ணையில் சில நாட்கள் தங்கியிருந்தார். பிறகு அவர் அங்கிருந்து வெளியேறி தற்போது ஜிஎன் பாளையம் என்று அழைக்கப்படும் குருவப்ப நாயகர் பாளையம் என்னும் பகுதிக்கு வந்தார். அந்த பகுதி மக்கள் அவரை வரவேற்று ஆதரித்து ஆசை பெற்றனர். சில நாட்கள் கழித்து வெள்ளியனூர், தட்டாஞ்சாவடி, சுல்தான்பேட்டை என்று அலைந்து கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் அவர் ஆழ்ந்த தியானம் செய்ய ஆரவாரமில்லாத இடத்தை தேடினார். அப்போது வெள்ளியனூர் தட்டாஞ்சாவடியில் மணவெளி கிராமம் பகுதியில் தண்டுக்காரமேடு என்ற சாலையோர காட்டுப்பகுதி அவருக்கு பிடித்து போனது. அங்கு அவர் தங்குவதற்கு அந்த பகுதி மக்கள் சிறு குடிசை ஒன்று அமைத்து கொடுத்தனர். அந்த பகுதி இஸ்லாமிய பெருமக்கள் அவரை மகிழ்ச்சியோடு ஆதரித்தனர். அவருக்கு தினமும் உணவு கொடுத்தது அவர்கள்தான். முதலில் தேங்காய் சித்தர் தன்னை தேடி வந்தவர்களுக்கு மூலிகை சிகிச்சையே அளித்தார். தீர்க்க முடியாத நோய்களுக்கு கூட அவர் மூலிகை மருந்து கொடுத்து குணப்படுத்தினார். அவர் தயாரித்த பச்சிலை மூலிகைகளுக்கு எல்லா நோய்களும் கட்டுப்பட்டன. அவர் கைப்பட்டாலே நோய்கள் பறந்தோடி விடுவதாக மக்களிடம் நம்பிக்கை பரவியது. ஆனால் சில ஆண்டுகளில் அவரது மருத்துவ பணி குறைந்தது. அவர் ஆத்ம ஞானம் மூலம் மக்களின் துயர்களை துடைக்கத் தொடங்கினார். பிரச்சனை என்று மன துயரத்துடன் வருபவர்களிடம் முழு தேங்காயை வாங்கி வர சொல்வார். அந்த தேங்காயை இரண்டாக உடைப்பார். அந்த தேங்காய் நேர்கோடு போட்டது போல் கணக்கச்சிதமாக சரிசமமாக உடைந்துவிட்டால் இன்றோடு உன் பிரச்சனை முடிந்தது, போய் வா என்பாராம். அவர் சொன்னது போலவே பிரச்சனைகள் தீர்ந்தன. தேங்காய் சற்று மாறுபட்டு இரண்டாக உடைந்தால் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தமாம். உடனே அவர் தேங்காய் மூடியின் உள்ளே பார்ப்பார். தேங்காய்க்குள் நீல நிறத்தில் பென்சிலால் எழுதியது போல எழுத்துக்கள் தெரியும். சித்தரின் கண்களுக்கு மட்டுமே அந்த எழுத்துக்கள் தெரியும். அந்த எழுத்துக்களை வாசித்து பிரச்சனைக்கு சித்தர் தீர்வு கூறுவார். பிறகு அந்த தேங்காய் மூடிகளில் ஒன்றை வந்தவரிடம் கொடுத்து அதை பூஜை அறையில் வைத்து வழிபட்டு வர சொல்வார். அந்த தேங்காய் மூடியை வழிபட பிரச்சனைகள் விலகி ஓடிவிடும். தினமும் நூற்றுக்கணக்கானவர்களின் பிரச்சனையை அவர் இப்படி தேங்காயை உடைத்து பார்த்து தீர்த்து வைத்தார். இதனால் நாளுக்கு நாள் அவரை நோக்கி தேங்காயும் கையுமாக நிறைய பேர் திரண்டனர். சில சமயம் சிலர் கொண்டு வரும் தேங்காயில் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் சம்பவங்கள் திரைப்பட காட்சி போல தெரியுமாம். அந்த காட்சியை பார்த்து இப்படி நடக்கப் போகிறது என்று சொல்வாராம். சில நாட்களில் அது மிக துல்லியமாக அப்படியே நடக்குமாம். இந்த அதிசயத்தால் மக்கள் அவரை தேங்காய் சித்தர் என்றும் தேங்காய் சுவாமிகள் என்றும் அழைத்தனர். தேங்காய் சித்தரின் புகழ் மிக குறுகிய காலத்தில் உலகம் முழுவதும் பரவியது. பிரான்ஸ் நாட்டில் வசித்து வந்த புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்த கப்ளே என்பவருக்கும் தேங்காய் சித்தரின் மகிமை தெரிய வந்தது. கப்ளே மிக கொடிய நோய் ஒன்றால் கடும் அவதிப்பட்டு வந்தார்.
பிரான்சில் உள்ள உயர் டாக்டர்களிடம் காண்பித்தும் அவர் நோய் குணமாகவில்லை. தேங்காய் சித்தரை பார்க்கலாம் என்று நினைத்த அவர் உடனே பிரான்சிலிருந்து புதுச்சேரிக்கு புறப்பட்டு வந்துவிட்டார். ரோட்டோரத்தில் புதர்கள் நிறைந்த பகுதியில் சாதாரணமாக இருந்த தேங்காய் சித்தரை பார்த்ததும் இவரால் எப்படி நோய் குணமாகும் என்ற சந்தேகம் கப்லேக்கு தோன்றியது. சரி, வந்தது வந்துவிட்டோம், பார்க்கலாம் என்று சித்தர் முன்பு போய் நின்றார். தனக்கு வந்துள்ள நோய் பற்றி விளக்கமாக கூறினார். அது கேட்டு புன்னகைத்த சித்தர் ஏதோ ஒரு பச்சிலையை எடுத்து கசக்கி சாறு எடுத்தார். 3 நாட்கள் உடலில் தேய்க்கும்படி கூறினார். 4வது நாள் கப்லே புது மனிதராக இருந்தார். அவரை பல ஆண்டுகளாக வாட்டி வதைத்து கொண்டிருந்த நோய் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டது. ஆச்சரியத்தால் கப்லேக்கு எதையும் நம்ப முடியவில்லை. தேங்காய் சித்தரின் காலில் விழுந்த அவர், சாமி, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, செய்து தருகிறேன் என்றார். சித்தரோ எதுவும் வேண்டாம் என்றார். கப்லே விடவில்லை. என் நோயை குணப்படுத்திய உங்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும், என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்று பிடிவாதமாக கேட்டார். அவர் வற்புறுத்தலை மீற முடியாத சித்தர், சரி, கடைசி காலத்தில் நான் இருக்க ஒரு இடம் வாங்கி கொடு என்றார். உடனே கப்லே, சாமி, இப்போ நீங்கள் இருக்கிற இந்த இடத்தையே வாங்கி தந்து விடட்டுமா என்று கேட்டார். அதற்கு சித்தர், இந்த இடம் வெளிச்சமாக மாறப்போகுது, அதனால் இந்த இடம் வேண்டாம் என்றார். சித்தர் கூறியது போல அவர் அமர்ந்திருந்த இடத்தில்தான் தற்போது வில்லியனூர் துணை மின் நிலையம் அமைந்துள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த இடம் இப்படி மாறப்போகிறது என்பதை அறிந்துதான் சித்தர் அந்த இடம் வெளிச்சமாக போகிறது என்றது ஆச்சரியப்பட வைக்கிறது. சித்தர் அந்த இடம் வேண்டாம் என்றதும், உங்களுக்கு பிடித்த இடத்தை நீங்களே தேர்வு செய்து காட்டுங்கள் என்றார் கப்லே. உடனே தேங்காய் சித்தர் எழுந்து நடந்தார். தற்போது ஜீவசமாதி உள்ள இடத்தை காட்டி இதை வாங்கி கொடு என்றார். கப்லேயும் அந்த இடத்தை வாங்கி கொடுக்க அங்கே தேங்காய் சித்தர் இடம் மாறினார். அந்த இடத்தில் இருந்தபடி அவர் ஏராளமான அற்புதங்களை நடத்தினார். ஒரு நாள் அந்த பகுதியை சேர்ந்த சில இளைஞர்கள் சித்தரை சோதித்து பார்க்க முடிவு செய்தனர். பச்சை மட்டையில் ஒருவனை செத்துவிட்டவன் போல் படுக்க வைத்து தூக்கி வந்தனர். ஐயா, இவன் செத்துவிட்டான், இவனுக்கு உங்கள் ஆற்றலை பயன்படுத்தி உயிர் கொடுங்கள் என்றனர். சித்தர் அந்த இளைஞர்களை பரிதாபமாக பார்த்தார். ஆமாண்டா, இவன் விதி முடிந்துவிட்டது, செத்துட்டான், தூக்கிட்டு போங்க என்றார். அதை கேட்டு இளைஞர்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் சிரித்தனர். அப்போது சித்தர் அவர்களிடம், டேய், என்னை சோதித்தது போதும்டா, நீங்கள் இவனை பச்சை மட்டையில் படுக்க வச்ச போதே பூனாகம் கடிச்சு செத்து போயிட்டான்டா, தூக்கிட்டு போங்கடா என்றார். அதிர்ச்சி அடைந்த இளைஞர்கள் பதற்றத்துடன் அவனை எழுப்ப, அதன் பிறகே உண்மையிலேயே அவன் பாம்பு கடித்து செத்து போயிருந்தது எல்லோருக்கும் தெரிய வந்தது. இந்த சம்பவத்துக்கு பிறகு தேங்காய் சித்தரை பரிசோதித்து பார்க்கும் துணிச்சல் யாருக்கும் வரவில்லை. நோய்கள் பிரச்சனைகளை எளிதில் தீர்த்து வைத்த தேங்காய் சித்தர் பில்லி சூனியம் போன்றவற்றை களைவதிலும் புகழ் பெற்றிருந்தார். சிலரது பில்லி சூனியத்தை அவர் பாட்டிலுக்குள் அடைத்து காட்டுவதுண்டாம். இப்படி எளிதில் நம்ப முடியாதவைகளையெல்லாம் நிகழ்த்தி காட்டிய சித்தர் ஒரு நாள், நான் போகப் போகிறேன் என்று தன் அருகில் இருந்தவர்களிடம் கூறினார். பிறகு யோக நிலையில் அமர்ந்தார். அப்படியே பரிபூரணமாகிவிட்டார். அதிசய சித்தராக வாழ்ந்து மறைந்த இவரது ஜீவசமாதி புதுச்சேரி வில்லியனூர் தட்டாஞ்சாவடியில் உள்ளது. அவரது அற்புதம் இன்றும் பேசப்படுகிறது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் பூசம் தினத்தன்று குரு பூஜை நடத்தி வருகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் முதல் திங்கட்கிழமை சிறப்பு பூஜை நடத்துகிறார்கள். இந்துக்கள் மட்டுமின்றி இஸ்லாமியர்களும் தேங்காய் சித்தரை தேடி வந்து அருள் பெற்று செல்கிறார்கள். இந்த ஜீவ சமாதியில் தேங்காய் உடைத்து வைத்து வழிபட்டால் நிச்சயம் பிரச்சனைகள் தீரும் என்ற நம்பிக்கை உள்ளது.